லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுமா? உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்தை பத்தி நீங்க எப்ப பார்த்தாலும் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றீங்களா? லைஃப்ல உண்மையான ஹாப்பினஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு பின்னாடி உங்க பேசுற பீப்புளை பத்தி எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்களா? அப்போ யூ காட் திஸ் தி ஆர்ட் ஆஃப் லவ்விங் யோர் செல்ஃப் பை ஜியன்னா மேகோ புக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த புக் முழுக்க முழுக்க உங்களோட உண்மையான முகம், உங்களுக்கு என்ன வேணும் வேண்டாம், உங்களோட ரியலான வேல்யூ என்ன, இதை பத்தி தான் பேசுது. உங்களை சுத்தி இருக்க எல்லாமே மாறலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. பட் உண்மையா மாறாம கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது உங்களோட நேச்சர். ஹவ் டு லவ் யோர் செல்ஃப். உங்களுக்கு உங்களையே பிடிக்காட்டி மற்றவங்களுக்கு எப்படி உங்களை பிடிக்கும்? அதே சமயம் நீங்கள் மற்றவங்களை பாசமாகவும் மரியாதையாகவும் ட்ரீட் பண்ணாட்டி லைஃப் இஸ் அ மிரர்ல அதே தான் உங்களுக்கும் வந்து சேரும். சரி, செல்ஃப் லவ் எதுக்காக இவ்வளோ முக்கியம்? பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். செல்ஃப் கேர் இன்க்ரீசஸ் செல்ஃப் லவ். செல்ஃப் கேர் இஸ் நாட் செல்ஃபிஷ். அடுத்த வாட்டி யாராச்சும் உங்ககிட்ட செல்ஃப் கேரோ செல்ஃப் லவ்வும் செல்ஃபிஷ், இது ரெண்டுமே செல்ஃபிஷ்னு சொன்னால் டோன்ட் பிலீவ் தெம். நீங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் எடுத்த எல்லா ரிஸ்க்குக்கு பின்னாடியும் உங்களுக்கு ஒர்க் ஆகாத எல்லா விஷயத்துக்கும் டக்குன்னு நோ சொல்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது செல்ஃப் லவ் மட்டும்தான். ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கலாம். ஒருத்தவங்களுக்கு செல்ஃப் லவ் இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு செல்ஃப் லவ் இல்லை. இவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செல்ஃப் லவ் இருக்க பீப்புள் ரொம்பவும் மெச்சூர்டாகவும் பெட்டர் வேலையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ தே ஆர் மென்டலி ஃபிட். ஹவ் டு ப்ராக்டிஸ் செல்ஃப் லவ்? ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் ரொம்பவே யூனிக்கான பர்சன். உங்களால் மற்றவங்க மாதிரி இருக்க முடியாது, மற்றவங்களாலையும் உங்களை மாதிரி இருக்க முடியாது. ஸோ டோன்ட் கம்பேர். எக்ஸாம்பிளுக்கு 3 திக்கான ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துப்போம். அதில் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ், ஒரு புவரான ஃப்ரெண்ட், ஒரு ரிச்சான ஃப்ரெண்ட். அந்த ரிச்சான ஃப்ரெண்ட் புவரான ஃப்ரெண்டுக்கு நிறைய பண வசதிகளை பண்ணி தராரு. ஆனால் உங்களால் அந்த மாதிரி தர முடியல. ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இல்லாத விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு தரணும்னு நினச்சா அது கண்டிப்பாக முடியாது. அதுக்கான கட்டாயமும் நீங்கள் ஏற்படுத்தி கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அவருக்கு ஆறுதல் தரலாம், இல்லை மற்ற விதத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். ரெண்டாவது, லிவ் இன் த மொமெண்ட். சொல்கிறக்கு ஈஸி, பட் செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம் இதுதான். நம்ம மைண்ட் எப்போ பார்த்தாலும் பாஸ்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், தவிர ப்ரெசென்ட்டில் இருக்கவே இருக்காது. ப்ரெசென்ட்டில் நமக்கு இருக்க அழகான ஃபேமிலி, லைஃப், ஹெல்த், இதை பற்றி என்றைக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டோம். ஸோ லிவ் இன் த மொமெண்ட். மூணாவது, உங்கள் கையில் இல்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் எப்போவுமே கண்ட்ரோல் பண்ண நினைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு, நீங்கள் நினச்ச மாதிரியே ஒரு பெரிய ஆக்டராகவோ ஆண்டர்ப்ரனராகவோ ஆயிருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்க யாரோ உங்கள் பியர் குரூப்பில் இருந்தோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சைடில் இருந்தோ யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி தப்பாக பேசும்போது அது உங்கள் காதுக்கு வரும்போது நீங்கள் ரொம்பவும் கோவமும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆவீங்க. அவங்க பல வருஷமாக அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணி லெட் இட் கோ பண்ணிடணும். நீங்கள் அதுக்கு பதிலாக ரெஸ்பாண்ட் பண்ணுற விதத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாலாவது, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஏன்னா உங்கள் மென்டல் ஃபிசிக்கல் ரெண்டுமே ஃபுட்னால அஃபெக்ட் ஆகும். அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களை சுற்றி ஒரே பிரச்சனை சண்டையாக இருக்கும்போது நீங்கள் மெடிடேஷனையும் ஒர்க் அவுட்டையும் உங்கள் ப்ரையாரிட்டியாக வச்சுருந்தா கண்டிப்பாக உங்கள் மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடச்சி மேபி உங்களோட ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கூடி கடைசியில் கிடச்சிடலாம். ஃபிஃப்த் ஒன், அப்ரூவல் அடிக்ட். இந்த மாதிரி இருக்க பீப்புள் மற்ற எல்லாருக்குமே அவங்களை பிடிக்கணும்னு நினைப்பாங்க. மற்றவங்களுக்கு பிடிச்சதான் அவங்களும் பண்ணுவாங்க. இவங்க ரிஜெக்ஷனை தாங்கிக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நினச்சா நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க அழகாக இருக்கீங்கன்னு சொன்னாதான் அழகாக இருக்கீங்கன்னு அர்த்தமே கிடையாது. நீங்கள் குண்டாக இருப்பீங்கன்னு நினச்சா குண்டாக தான் இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கீங்கன்னு நினச்சா ஒல்லியாக தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள். இப்போ சில பேர் இருப்பாங்க, அவங்களோட ஒப்பீனியன் மற்றவங்கள விட ரொம்பவே டிஃபர் ஆகும். ஆனால் மற்றவங்களுக்கு பயந்து அடுத்தவங்களோட ஒப்பீனியனை தன்னோட ஒப்பீனியனாக வெளிப்படுத்துவாங்க. நம்மளோட ஒப்பீனியனை என்றைக்குமே வெளிப்படுத்த பயப்படவே கூடாது. ஆறாவது, கிரியேட் டு டூ லிஸ்ட். இந்த டு டூ லிஸ்ட் ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி இருக்கணும். ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட் எல்லாமே கலந்ததாக இருக்கணும். முக்கியமாக ரியலிஸ்டிக் கோல்ஸை நீங்கள் செட் பண்ணணும். அதை பார்க்கும்போது எப்படிரா பண்ணுறது, ரொம்ப ஒரு பயம், ஸ்ட்ரெஸ் எதுவுமே உங்கள் மனசுக்கு வரக்கூடாது. முக்கியமாக இதை நீங்கள் முடிக்கிற வரைக்குமே நீங்கள் ரொம்பவும் ஆனஸ்ட்டாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, அப்போ தான் நீங்கள் 50% கோல்ஸை முடிச்சிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு கூப்பிடுவாங்க, இல்லை டிவியில் உங்களுக்கு பிடிச்ச ஷோ போடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் ஃபால்ட்டை நீங்கள் ஒத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து உங்களோட கோல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு நீங்களே ஒரு ட்ரீட் வச்சுக்கணும். முடிச்சது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், பட் ட்ரீட் கண்டிப்பாக வச்சே ஆகணும். மேபி அது ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், சாக்லேட்டாக இருக்கலாம், இல்லை வெளியே போகிறதா இருக்கலாம், எந்த விதமான ஒரு ஃபுட் ஐட்டமாக கூட இருக்கலாம். ஓவர் திங்கிங்.
நிறைய பேர் நினைக்கிறது திங்கிங்கை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு. அது ஒரு அன்கான்ஷியஸ்னு நினைப்பாங்க. பட் உண்மையான விஷயம், நம்மளால திங்கிங்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம லைஃப் ஆல்ட்ரிங் டெசிஷன்ஸ், அதாவது இந்த வீட்டை விட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஜாபை குவிட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துலலாம் தலையிடவே கூடாது. எதுவும் கடந்து போகண்டா அப்படின்னு சொல்லி அமைதியாக விட்டுறணும். ஒருவேளை சோஷியல் மீடியா உங்களுக்கு ஓவர் திங்கிங் கொடுக்கறதா தெரிஞ்சால் நீங்கள் அதிலிருந்து பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ மேபி நியூ ஸ்கில்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், லைக் பெயிண்டிங், குக்கிங். உங்களோட டேலண்ட்டை மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஓவர் திங்கிங் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். 8வது, செல்ஃப் பிட்டி. நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரொம்ப வெறித்தனமாக ஹார்ட் ஒர்க் போட்டு வேர்வை சிந்தி உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கல, நீங்கள் ஃபெயில் ஆயிருப்பீங்க. ஒரு பர்சனுக்காக எல்லா விதமான எஃபர்ட்ஸ் போட்டு கடைசியில் அந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் இல்லைங்கும் போது உங்கள் மனசில் தோன்ற விஷயம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் நினச்சது எதுவுமே நடக்காதா? இப்படி தோணும் போது நீங்கள் நினைக்க வேண்டியது, யூ ஆர் நாட் அலோன். உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு உங்கள் ப்ராப்ளம்ஸ் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட தப்பை மற்றவங்க மேலே என்றைக்குமே திணிக்க நினைக்காதீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது ஃபர்கிவ் யோர் செல்ஃப். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும்னாலும் அதுக்கு உங்கள் ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு யாருமே சொன்னது கிடையாது. நெகட்டிவ் பீப்புளை வேரோட தூக்கி போட்டுருங்க. அட்லீஸ்ட் அவங்கள கண்டுக்காம வச்சு விட்டுருங்க. 9th ஒன், இந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் பிட்டி சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது ஒரு ஜேர்னல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எழுதலாம், இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் அப்படி பண்ணும்போது இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்த எல்லா ப்ராப்ளம்ஸ், ஹாப்பினஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ என்னைக்காச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும்போது நல்லா வருமா நல்லா வரதான் நீங்கள் யோசிக்கும்போது, ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும்போது, உங்களுக்கு இதில் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களை அறியாமையே ஒரு செல்ஃப் பிலீஃப், செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். 10th ஒன், அகெயின் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நம்மள எத்தனை பேர் ஒரு நாளோ ஒரு வாரமோ சரியில்லாட்டி பெட்லேயே உருண்டு பிறண்டு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி தேஞ்சு போகிற அளவுக்கு ஸ்க்ரோல் பண்ணியிருப்போம் இல்லையா? நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு இருக்கும்போது உங்களால் புது புது விஷயத்தை ட்ரை பண்ண முடியும். நீங்கள் அதில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதை மட்டும் விட்டுறவே மாட்டீங்க. 10 விஷயம் செஞ்சாதான் அதில் ஒரு விஷயம் கிடைக்கும்னா செய்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா இதுதான் லைஃப். கடைசியாக நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ரியல் ஹாப்பினஸ். ஒருத்தனுக்கு ப்ராப்ளமே இல்லாட்டி அவன் தாண்டா இந்த உலகத்திலே ஹாப்பியான பர்சன் நினச்சிருப்பீங்க. பொங்கல் போனால் தீபாவளி, தீபாவளி போனால் பொங்கல், இப்படி தான் ஒரு ப்ராப்ளம் போனால் உங்கள் லைஃப்பில் இன்னொரு ப்ராப்ளம் லைனாக வந்துட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம்லாம் முடிச்சு அதை தூக்கி வீசி முடிச்சிட்டேன்டான்னு சொல்லி வானத்தில் பறக்கிற அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா? அதுதான் ரியல் ஹாப்பினஸ். பணம் இருக்கவ எல்லாமே ஜாலியாக தானே இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்கல்ல? உண்மைதான். பணம் ஒரு அத்தியாவசியமான தேவை தான். பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது தான். ஆனால் பணம் இருந்தால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வாட்ச் வாங்க தோணும், அடுத்து கார் வாங்க தோணும், அடுத்து வீடு வாங்க தோணும், அடுத்து மேன்ஷன், இப்படி போயிட்டே தான் இருக்கும். நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு என் கார்டே இல்லாமல் போயிடும். ஸோ ப்ரெசண்ட்டில் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்குமோ, அதுதான் ரியல் ஹாப்பினஸ். லவ் யோர் செல்ஃப், ரெஸ்பெக்ட் யோர் செல்ஃப் அண்ட் ப்ரைஸ் யோர் செல்ஃப். இன்னும் நிறைய புக்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கேட்கணும்னு நினச்சா சப்ஸ்கிரைப்